அன்பான தேனி சங்க உறுப்பினர்களுக்கும் நியோமேக்ஸில் முதலீடு செய்த அனைத்து நியோமேக்ஸ் முதலீட்டாளர் அனைவருக்கும் இனி அன்பான வணக்கம். நண்பர்களே, 17/3/2026 இன்று மதுரை கிளை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சார் முன்னிலையில் நியோமேக்ஸ் வழக்கு இன்று 10:30க்கு சரியாக எடுக்கப்பட்டுச்சு. இந்த 17/3/2026 ரொம்ப ஒரு முக்கியமான நாள் நியோமேக்ஸில் முதலீடு செய்த அனைத்து முதலீட்டாளர்களுக்கும். ஏன் அப்படின்னா, நியோமேக்ஸ் அசட்டு அனைத்துமே இன்னைக்கு இருந்து ஏலமிடப்படுது. எல்லா பிளாட்டுகளுமே இன்னைக்கு இருந்து ஏலப்படப்படுது. போடி கிரீன் ராயல் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளாட்டுகள் சுமார் ஒரு 250 300 பிளாட்டுக்குள்ளே இன்றைக்கி எம்எஸ்டிசி வெப்சைட்டில் முதல் முறையாக ஏலமிடப்பட்டிருக்கு. அதில் காலையில் கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும் போதேவும் ஒரு பிளாட்டு ஒருத்தவங்க லாகின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எம்எஸ்டிசி தரப்புலேருந்து அவங்களுடைய லாயர் சொன்னாங்க. ஜட்ஜி ரொம்ப மகிழ்ச்சி ஏற்றுக்கிட்டாரு. சரி, இன்றைக்கி வந்த கண்டென்ட் என்ன, நீதியரசர் முதலீட்டாளர்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, அதுக்கு முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த விஷயத்தில் நம்ம பேசுவோம். மேக்ஸிமம் 2 வீடியோவாவது போடணும். ஏன் அப்படின்னா, முதலீட்டாளர்களுக்கு நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. அந்த குழப்பத்தை சரி பண்ண வேண்டியது சங்கத்தினுடைய பொறுப்பு. நம்ம முதலீட்டாளர் நம்மகிட்ட மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே நம்ம அவங்களுடைய குழப்பத்தை சரி பண்ணி அவங்கள ஒரு மென்மையான இடத்துல வச்சாதான் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத புரியும். அதனால் இன்றைக்கி என்ன கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பதிவிடுவோம். நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சார் என்ன சொல்ல வராரு, முதலீட்டாளர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேசுவோம். அதாவது இன்றைக்கி 10:30க்கு ஆரம்பித்த வழக்கில் பிபி சைட்லேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுமார் முதலீட்டாளர்கள் நியோமேக்ஸில் முதலீடு செய்து இது வரைக்கும் 63,000 டு அப்படியே போயிட்டே இருக்குது. செகண்டு கூட கம்ப்ளைண்ட் நிறையா போய்கிட்டு இருக்குது. இவ்வளோ இருக்கும்போது வெறும் 400 பேர் மட்டும்தான் இதில் மெம்பர்ஸாக மாறி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவிட்டார். அப்போ நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சார் மிக அவர் எதிர்பார்த்த ஸ்ட்ரென்த்து இன்னும் வரலை அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் பதிவிட்டு பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வழக்கறிஞர்களை பார்த்து நீதியரசர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் 15,000 மெம்பர்ஸ் மேலே வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க, இடம் எடுக்க நிறைய பேர் எங்கள்கிட்ட ரெடியாக இருக்காங்கன்னு சொன்னீங்க, ஆனால் அதில் யாருமே பங்குதாரராக இன்னும் உள்ளே வரலையே அப்படிங்கிற விஷயத்தை பதிவிட்டார். அதுக்கு பல தரப்பினர்களுக்குள்ளேயும் இந்த விஷயங்களை பதிவிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுந்தர் தியாகராஜன் சீனியர் சிட்டிசன் தலைவர் சுந்தர் தியாகராஜன் அப்படின்னு சொல்கிறவர் அவங்க குரூப்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாண்டுக்கு லேண்ட் அப்படின்னு சொன்னால் எல்லா முதலீட்டாளர்களுமே வருவாங்க, ஆனால் நீங்கள் இதுக்கு எல்லாமே பேமெண்ட்டு கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த இடத்துல மக்கள் எல்லாமே யோசித்து நம்ம ஏற்கனவே பணத்தை போட்டு இதில் இழந்துட்டோம், மறுபடியும் இந்த பிளாட் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், எங்கிட்ட பணம் இல்லையே அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் நின்றுருக்காங்க அப்படிங்கிற வடிவத்தில் அந்த வார்த்தையை வெளியிட்டார். அப்போ இந்த வார்த்தையை வெளியிடும் போது நீதியரசர் என்ன சொன்னார் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இதனால் கவனிச்சுக்கோங்க. நீதியரசர் மீண்டும் என்ன சொன்னார் அப்படின்னா, விக்டிம்ஸ் தரப்பில் பார்த்து, என்னால் இந்த தருணத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியலை, அதாவது பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு பிளாட்டாகவே கொடுத்துருங்க, நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லி நீங்கள் நிறைய ஆர்கியூ பண்ணீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை, இருந்தாலும் என்னால் இப்போதைக்கு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு உடனேவும் நீங்கள் பாண்டுக்கு லேண்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியலை. ஏன் அப்படின்னா, கம்ப்ளைண்ட்டு அதிகமாகவும் சொத்து கம்மியாக இருக்குது, இப்போ நான் எப்படி முடிவு எடுக்க முடியும், இந்த தருணத்தில் எந்த ஒரு முடிவு என்னால் எடுக்க முடியல, அந்த தருணத்தில் நான் நிற்கிறேன், அதனால் நம்ம போக போக பார்த்துப்போம், இப்போதைக்கே நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இது இப்படி தான் போகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீதியரசர் இந்த வார்த்தையை வெளியிட்டார். அப்போ அவருக்கே ஓரளவுக்கு தெரியுது, சொத்துக்கள் கம்மியாக இருக்குது, கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது பணமாக பிரித்து கொடுக்க முடியுமா, இல்லை இவங்க கேட்குற மாதிரி நிலமாக பிரித்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் அவரே இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி பதிவிட்டார். பதிவிடும்போது மீண்டும் அப்போ அந்த சுந்தர் தியாகராஜனுடைய குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை என்ன பதிவிட்டாங்க அப்படின்னா, லார்ட்ஷிப் நாங்கள் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் எல்லாத்திட்டையுமே நாங்கள் சொல்கிறோம்,
இதில் லாகின் பண்ணுன்னு சொல்கிறோம். ஆனால் வந்து அது யாருமே வந்து லாகின் பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லும்போது நீதியரசர் மீண்டும் என்ன சொன்னார் அப்படின்னு அந்த விஷயத்த, அதாவது நான் இன்னும் இதில் முடிவெடுக்கலை, நீங்கள் வந்து முதலீட்டாளர்கள் எல்லாமே வந்து எம்எஸ்டிசியில் வந்து ஒரு மெம்பர்ஷிப்பாக மாறுங்க, அதில் ஒன்றும் நீங்கள் குற்றத்தில் வந்து காண வேணாம், என் பணம் போயிடுமா, நான் லாகின் பண்ண எல்லாமே எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தயவுசெய்து அந்த மனக்குழப்பத்துலேயும் மனக்கவலையிலையும் போக வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வந்து லாகின் பண்ணி உள்ளே வருவீங்கன்னு சொல்லி தான் நாங்கள் இவ்வளோ வேகமாக பண்ணோம். ஆனால் நீங்கள் எதுவுமே வந்து உள்ளே வந்து பார்க்க மாட்டீங்க, எம்எஸ்டிசியில் கலந்துக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு சோகத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் பதிவிட்டார். அப்போ பதிவிடும்போது இந்த விஷயத்தை மீண்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாருமே உள்ளே வாங்க, எல்லாமே பிளாட் வேணுன்றவங்க சூஸ் பண்ணுங்கள், எல்லாமே வந்து இந்த ஏலத்தில் கலந்துக்கிற சொல்லுங்கள், விட்டிங் சீட்டை எல்லாமே வந்து அவங்க கலந்துக்கிறட்டும். இந்த 1180 ரூபா கட்டி கலந்துக்கிறதுனால ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, எல்லாமே கலந்துக்கிறட்டும். கலந்துக்கிற போது நான் எப்படி பிளாட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீதியரசர் அது ஒரு பொன்மொழி அப்படியே அழகாக சொன்னார். அப்படின்னா, என்னையால் இப்போ வந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் வந்து ஒரு 6000 கோடி இருக்குது அப்படின்னா, ஒரு 3000 கோடிக்கு அந்த சொத்துக்கள் ஏலம் போகுது அப்படின்னா, மிச்சம் 3000 கோடி நீதிமன்றத்தில் இப்போதைக்கு சொத்து இல்லை. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆளுக்கு பகுதி தான் கொடுக்க முடியும். அந்த பிளாட்டை சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து நான் மீண்டும் அந்த பகுதி அமௌண்ட் அவங்கள கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் பதிவிட்டார். இது வந்து இன்றைக்கி கோர்ட்டில் நடந்த நிகழ்வுகள். அதுக்கப்புறம் வந்து சுந்தர் தியாகராஜன் இருக்கார் இல்லையா, அவரே வந்து மீண்டும் ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, கோயில்பட்டியில் சேர்ந்த அழகர்சாமி நமது முன்னாள் வழக்கறிஞர், அவர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அது உண்மைதான், தப்பு கிடையாது, அது உண்மையான ஆர்கியூமெண்ட் தான். என்ன சொன்னார் அப்படின்னா, லார்ட்ஷிப் ஏதாவது இங்கே வந்து யூடியூப்லேயே உட்காந்துக்கிட்டு இந்த அழகர்சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, மக்கள்கிட்ட போய் யாருமே வந்து ஏலத்தில் கலந்துக்கிறாதீங்க, யாருமே ஏலம் எடுக்காதீங்க, ஏலம் பக்கமே யாரும் போகாதீங்க, உங்களுக்கு வந்து பணமாக உங்களுடைய மடியில் வந்து விழுகும் அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வேகமாக விழுகும் அப்படின்னு சொல்கிறாரு. யாரையுமே வந்து முதலீட்டாளர்களை கலந்துக்கிறதுக்கு அவர் அந்த யூடியூப்பில் வந்து யாரையுமே கலந்துக்க வேணாம் ஒரு விமர்சனத்தை ஒரு ஒரு முதலீட்டாளர்களுடைய மனநிலையை வந்து குழப்பற மாதிரி வச்சுட்ருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆழமாக ஆர்கியூமெண்ட்டாக சொன்னார். அப்போ எதிர்த்தரப்பினரில் வந்து அழகர்சாமி வழக்கறிஞர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் அப்படிலாம் சொல்லலை, நான் அப்படிலாம் சொல்லவே கிடையாது, நான் வந்து கோர்ட்டில் நடக்குது அதைத்தான் சொல்கிறேன், என்கிட்ட 2000 மெம்பர்ஷிப் மேலே இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல முடியுமா, நான் வழக்கம் போல் வந்து எப்பயும் போல் யூடியூப்பில் போடுறதா நான் பேசுனேன்னு சொல்லி அவர் எப்பயுமே அப்படி தான் பேசுவார். அதை இப்பயும் அந்த குழப்பத்திலே பேசினார். அப்போ நீதியரசர் வந்து குறுக்கிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, அப்போ இவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் பதிவிட்டு, நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் இவங்க 40% கிடையாது, இவங்களாம் நீதிமன்றத்தில் வந்து குரல் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, அதுக்கு அலோடே கிடையாது, இவங்க எந்த வழக்குலையுமே கிடையாது, இவங்க வந்து எப்படி பேசலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவிடும்போது நீதியரசர் என்ன சொன்னார் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அவங்களுடைய கண்ணீருக்காக கவலைக்கு ஏதோ ஒன்று சொல்ல வராரு, நீங்கள் ஏன் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நெகட்டிவிட்டிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, இனிமேல் வந்து எந்த மக்களையும் குழப்பற மாதிரி எந்த விஷயங்களையும் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து எல்லா யூடியூப்பையுமே செக் பண்ணுங்கள், எல்லாமே பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பழைய மாதிரியே பேசினார். இது இன்றைக்கி நடந்த ஆர்கியூமெண்ட்டு. அதனால் வந்து இன்னொரு விஷயத்தையும் பதிவிட்டார், யூடியூப்பில் தப்பாக யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணாதீங்க, ஒரு நேர்மையாக உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி நீதிமன்றம் சொன்னாங்க. நீதிமன்றத்தை நீதியரசர் சொன்னார். அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை என்ன அப்படின்னா, மிக 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 ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம இந்த இடத்துல பதிவிடணும். இப்போ வந்து முதலீட்டாளர்கள் அனைவருமே, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் அனைவருமே நீதியரசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட எல்லா முதலீட்டாளர்களுமே வந்து இந்த பொது ஏலத்தில் கலந்துக்கிறணும், ஒரு 1180 ரூபா கட்டி நீங்கள் கலந்துக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் எல்லாமே வந்து இதில் ஒரு பங்குதாரராக உள்ளவாங்க, நீங்கள் வந்தால் தான் இந்த ஏலம் வந்து ரொம்ப பிட் பண்ணி ரொம்ப நல்லா போக முடியும், அதனால் வந்து தயவுசெய்து யாருமே யோசிக்க வேண்டாம், நீங்கள் தயவுசெய்து எல்லாமே வந்து இந்த இதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி சார் வந்து அவருடைய ஆழ்மையான கருத்தில் மிக மிக ஒரு வேண்டுகோளாக வச்சார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பதிவிடலாம். இது சம்மந்தமாக நம்மளுடைய சங்கமும் நம்மளுடைய லாயர்ஸும் டிஸ்கஸ் போய்கிட்டு இருக்கு. இதில் நம்மளுடைய முதலீட்டாளர் அனைவருமே வந்து நம்ம மிக பாதுகாப்பான முறையில்
இது வரைக்கும் நம்ம வந்து எந்த வீடியோலையுமே சொல்லலை. என்ன சொல்லலை அப்படின்னா, எந்த முதலீட்டாளர்களுமே நம்ம யூடியூப்லேயோ நம்ம வாய்ஸ் மெசேஜோ போட்டு எல்லாமே கலந்துக்கிட்டால் நமக்கு இது சரியாக வருமா தவறாக வருமா அப்படிங்கிற விஷயத்தை இது வரைக்கும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். இனிமேல் வந்து அடுத்த ஒரு வீடியோ நம்ம போட போகிறோம். நம்மளுடைய முதலீட்டாளர் அனைவருமே வந்து எந்த மாதிரி இந்த பொசிஷன் எந்த மாதிரி இது போகுது, இந்த விஷயத்தில் வந்து நம்மளுடைய பங்களிப்பு எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்மளுடைய லாயர் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு விரிவான வீடியோ நம்மளுடைய பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் அனைவருக்குமே வந்து நம்ம இதில் கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நடந்த கண்டென்ட் இதுதான். நீதியரசர் முதலீட்டாளர்கிட்ட எதுவும் ஒன்று எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதை வந்து நம்ம கண்டிப்பாக பேசி முடித்ததுக்கப்புறமே நம்ம இந்த விஷயத்தை பதிவிடுவோம். அப்போ வந்து வெளியே வந்ததுக்கப்புறமே நம்மளுடைய வழக்கறிஞர்களை கூப்பிட்டு எஸ்பி சரவணகுமார் சாராக இருக்கட்டும், டிஎஸ்பி இமாலவேலு சாராக இருக்கட்டும், பிபி தரப்புலேருந்து வந்து இந்த விஷயத்தை பதிவிட்டிருக்காங்க. உங்கள் சங்க மெம்பர்ஸ்கிட்ட சொல்லுங்கள், உங்களுடைய சங்க தலைவர்கள்லாம் நீங்கள் பேசிட்டு உங்களுடைய மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே வந்து ஏழை எடுக்கிறதுக்கு பிட் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவிட்டிருக்காங்க. நம்மளுடைய வழக்கறிஞர் நம்மகிட்ட நிறையா பேசுனாங்க. ஏன் தாமதம் பண்ணுறீங்க, உங்களுடைய மெம்பர்ஸ்கிட்ட சொல்லுங்கள், வீடியோ போடுங்க, எல்லா மக்கள்கிட்டையுமே இதில் பிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு குழப்பம் சரியாகணும். ஒரு முதலீட்டாளர்களுக்கு நம்ம சரியான வழி காட்டுறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம இது வரைக்கும் நம்ம எல்லாமே கலந்துக்கிடுவோம் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பதிவிடலை. இதுக்கு மேலே எந்த ஸ்டேஜுக்கு போனால் அது சரியாக வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு விரிவான வீடியோ நம்ம போடுவோம். நம்ம போகணும்னு சொல்லலை, போக வேணான்னு சொல்லலை. ஏதாவது ஒரு வகையில் தேர்ட் பார்ட்டி உள்ளே வந்து ஏழை எடுப்பாங்களா இல்லை எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் நம்மகிட்ட இருந்துச்சு. எல்லாமே ஒயிட் மணியில் கட்டி எடுக்கிறனால இது எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வில்லிங்காக போகாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம பார்த்துருந்தோம். மேக்ஸிமம் எல்லா முதலீட்டாளர்களுக்கும் அந்த விஷயம் தெரியுது. அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து போய் சேரலை அப்படிங்கிறது நீதியரசர் உணர்றாரு, பிபி சைலி உணர்றாங்க, ஏடிஜிபி டிஜிபி எஸ்பி இவங்க முதற்கொண்டு எல்லாமே ரியலைஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து முழுமையான பணம் தான் இதில் வரணும் அப்படின்னா எப்படி வரப்போகுது, எப்படி கொண்டு வந்து ஏழை எடுத்தால் தான் இந்த சொத்து விற்கப்படும், விற்றாதான் டிஆர்ஓ அக்கௌண்ட்டில் போகும், டிஆர்ஓ அக்கௌண்ட்டில் வந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு யாருமே பிரித்து கொடுக்க முடியும். ஒருவேளை இந்த அசட் எதுவுமே விற்கப்படலை, தேர்ட் பார்ட்டி ஏழை எடுக்க வரல அப்படிங்கும்போது இது எல்லாமே லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கு பிறகு இது பழைய மாதிரி 20 வருஷம் 30 வருஷம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இது வந்து நீதியரசர் வந்து ஒரு பெரிய மலையை ஒரு சின்ன கயிறில் கட்டி அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அவர் ஒருத்தவர்னால இழுத்துட்டு போக முடியாது. எல்லா முதலீட்டாளர்களுக்கும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் இது முடியும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்குறத நம்ம சங்கம் சார்பாக நம்ம அவருக்கு முழுமையான ஒத்துழைப்பு இதில் நமக்கு பங்களிப்பு நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத இதுக்கடுத்து முடிவு எடுத்து நம்ம சொல்ல போகிறோம். அதனால் வந்து இன்றைக்கி நடந்த வழக்கு சாரம் செய்து மட்டும்தான். அதாவது எம்எஸ்டிசியில் இன்னும் மக்கள் யாருமே உள்ளே வரலை, அது எனக்கு ஒரு சோர்வு அளிக்குது, நிறைய பேர் பிளாட் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க, யாருமே வந்து பிளாட் எடுக்க வரலை அப்படின்னு சொன்னாங்க. பிளாட் எடுத்தால் எனக்கு நான் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு, அதாவது 10 லட்ச ரூபா ஒரு முதலீட்டாளர் போட்டிருக்காரு அப்படின்னா 3 லட்ச ரூபா தான் கோர்ட்டு மூலியமா எல்லா சொத்தையுமே விற்று கொடுக்க முடிஞ்சால் மிச்சம் எடுத்த பிளாட்டுக்கு அந்த காசு நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை என்ன சொன்னார்னா, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் அனைவருமே வந்து இந்த பிளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணி வைங்க, ஆனால் நான் உங்கள்கிட்ட உடனே பணமாக தான் வேணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, கடைசியில் நம்ம முடிவு பண்ணிப்போம், இப்பயே நீங்கள் யோசித்து ஒரு தாமதம் பண்ணி நிற்க வேணாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து நம்ம ஒரு கூர்மையான பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வை ஒன்று இருக்கும் இல்லையா, அது எந்த ஒரு முதலீட்டாளர்களுக்கும் ஒரு ரூபா கூட லாஸ் ஆகாமல் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துட்டு மிக வேகமாகவே ஒரு வீடியோ போடுவோம். ஐஓ சைடில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், எது சரியாக வரும் அப்படின்னு பேசிட்டு ஒருவேளை நம்மளுடைய முதலீட்டாளர் அனைவருமே எம்எஸ்டிசி வெப்சைட்டில் வந்து நம்மளும் ஒரு மெம்பர்ஸாக மாறணும் அப்படின்னா நம்மளும் ஒரு பங்குதாரராக கண்டிப்பாக உள்ளே போக கண்டிப்பாக போவோம். அதுக்கான வேலையை நம்ம அடுத்த கட்ட பார்ப்போம், அதான் சரியாக வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம போவோம். நம்மளுடைய விஷயம் என்னன்னு கேட்டால், பணம் கட்டி எடுக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை நம்ம எல்லாமே போய் அதை பிட் பண்ணி வைப்போம், எல்லா அசட்டுகளையுமே நம்ம பிட் பண்ணி வச்சுட்டு அது லாஸ்ட் டைம் வரும்போது வந்து எங்களால் பணம் கட்ட முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அன்றைக்கிருந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்லிக்கிட்டே வரோம். அப்போ வந்து நம்ம மீண்டும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த அசட்டுகள் எல்லாமே வந்து நாங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு ப்ளாட் டைமை எடுத்து நாங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதிகமான ஏலத்தில் வந்து லாகின் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த முதலீட்டாளருக்கு பாண்டுக்கு லேண்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் நம்ம எடுப்போம். சப்போஸ் அதையும் நம்ம பணமாக கொடுக்கணும் அப்படின்னா அந்த தருணத்தில் நீதியரசர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம
மிக வேகமாக அந்த விஷயத்தை விட்டுறலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இது மூலியமாக தெரியப்படுத்துகிறோம். எது சரி எது தவறு, எது பண்ண முதலீட்டாளர் அனைவருக்குமே வந்து மிக சரியாக வரும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மிக வேகமாகவே நம்ம ஊச்சிட்டு நம்மளுடைய வழக்கறிஞர் மேலையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய லாயர்ஸாக இருக்கட்டும், முக்கியமான ஐஓ சைடில் அவங்ககிட்டலாம் பேசுகிறாங்க. பேசிவிட்டு நமக்கு இன்றைக்கி ஒரு ஈவினிங்குள்ளே ஒரு முக்கியமான தகவல் வந்துடும். அது எல்லாமே வந்து உங்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணி வீடியோ ஆடியோ நம்ம போடுவோம். அது வரைக்கும் காத்துருங்க. இன்றைக்கி ஒரு நிகழ்வுகள் முதலீட்டாளர்கிட்டருந்து வந்து பாசிட்டிவிட்டி அவர் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வேகமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.